மக்களே, ஆடி அமாவாசை வருது நாளைக்கு. சாப்பாடு நிறைய பேர் அன்னதானம் வழங்குறேன்னு சொல்லிட்டு கோயில்ல கொடுத்துட்டு, கோயில்ல உள்ள ஆதரவற்ற முதியோர்கள் இவங்கள்ட்ட போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு கோயிலுக்கு அமாவாசைக்கு இந்த திவசத்தை கொடுக்க வராங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே கொடுத்துட்டு சாப்பாடு கொடுக்குறேன்ட்டு கொடுத்தவங்கள்ட்டே கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்தவங்கள்ட்டே எத்தனை சாப்பாடு கொடுக்குறது சொல்லுங்க நீங்களே. அந்த சாப்பாடு வீணா தான் போகுது. அதுல எதுக்கு நம்ம அந்த ஆடி அமாவாசை திவசம் கொடுத்துட்டு எதுக்கு அன்னதானம் வழங்குறதுன்னா, அது போய் நல்லதான் சேரும் அப்படிங்கிறது தான் வருது. அது நீங்க கொடுத்தவங்கள்ட்டே அந்த இடத்துல ஆதரவற்ற முதியோர் ஒரு 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேர்ட்ட 500 பேர் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பாட்டிட்ட கொடுக்குறாங்கன்னா ஒருத்தவங்க கொடுத்துட்டு போயிறாங்க. அடுத்து ஒரு 4 பேர் வராங்க. 4 பேர் கொடுக்கும்போது அந்த பாட்டிட்ட பார்த்தீங்கன்னா 10, 20ன்னு சேர்ந்துருது. வீணா தான் போகுது. அதனால தயவு செஞ்சு ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை வச்சு நாங்கள் டெய்லி ஒரு 100 பேர் 50 பேருக்கு அன்னதானம் வழங்கிட்டு இருக்கோம். 4 வருட காலங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு 800 சாப்பாடு வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட 800 சாப்பாடு புக் அனுப்பிச்சு கொடுத்துருந்தோம். ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா எத்தனை 1000 சாப்பாடு கூட கொடுத்துருக்கோம். அதேமாரி உங்களால் முடிஞ்சால் ஒருத்தவங்கள்ட்ட கொடுங்க. அதை ஏற்கனவே வாங்கினவங்கள்ட்டே அந்த சாப்பாடை கொடுத்து வீணாக்காதீங்க. அப்படி நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா